உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இந்த ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி ஐஸ்வர்ய பூஜை ஒன்று இப்போ வரப்போகுது. என்னைக்கு அப்படின்னா, இப்போ தீபாவளி வரும் இல்லையா, அன்னைக்கு தீபாவளி அமாவாசை அன்று நைட்டு ஐஸ்வர்ய பூஜை வீட்டில் செய்யலாம். என்னைக்குன்னா 21 10வது மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமாவாசை இரவு, அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாள் நைட்டு 21 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஐஸ்வர்ய பூஜை, அதாவது குபேர பூஜைன்னு சொல்லுவாங்க. குபேர பூஜை செய்கிறதுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அந்த குபேர பூஜை செய்யக்கூடிய நாள் என்னைக்குன்னா, நான் திரும்பியும் சொல்கிறேன், 21 10வது மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை. எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அது. அன்னைக்கு நீங்கள் ஐஸ்வர்ய பூஜை செய்யலாம். இதுதான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர். இந்த ஐஸ்வர்ய ஈஸ்வரருடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சு பண்ணால் நல்லது. குபேரம் ஃபோட்டோ இருந்தாலும் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ இருந்தால் கூடுதலான ஒரு விசேஷம் இருக்குது. எதுக்குன்னா, இது பூராமே பார்த்தா ஐஸ்வர்யேஸ்வரர் உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியும். பணம் பொருள் செல்வத்தை கொடுக்குறாரு. லக்ஷ்மி குபேரனுக்கு பணத்தை கொடுக்குறாரு. சிவபெருமான் ஆதிசிவனாக ஐஸ்வர்யேஸ்வரர். இதில் ஒரு வெள்ளி காயின் இருக்கும். இது வெள்ளி காயின். அது போக பின்னாடி ஒரு பஸ்பம் இருக்கும். இது ஐஸ்வர்ய யாகம் செய்து அந்த யாகத்தோடைய பஸ்பம் இதில் இருக்கும். இந்த ஃபோட்டோ வச்சு பூஜை செய்தால் அவ்வளோ விசேஷம். அதோடு சேர்ந்து இந்த சங்கல்ப பேப்பரும் வந்துடும். இதில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேரை இதில் எழுதி, நீங்கள் இதிலே சங்கல்பம் என்னென்ன இருக்குதோ டீட்டெயிலாக இருக்கும். எடுத்து இப்படி வச்சு நீங்கள் ஒரு ஃப்ரேம் போட்டுக்கணும். ஃப்ரேம் போட்டு வீட்டில் அன்னைக்கு பூஜை செய்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பணம் பொருள் செல்வத்துக்கு வழிவகுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை, பண பிரச்சனை எல்லாமே தீரும். என்னைக்குன்னா 21 10வது மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை அமாவாசை நைட்டு, தீபாவளிக்கு அடுத்த நாள் நைட்டு ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் அந்த பூஜையை செய்யுங்க. லக்ஷ்மி குபேர பூஜைன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அது ஐஸ்வர்யேஸ்வரர் பூஜை, ஐஸ்வர்ய பூஜைன்னு உண்டு, குபேர பூஜைன்னு உண்டு. இந்த பூஜையை நீங்கள் செய்யறதுனால அற்புதமான பலாபலன்கள் கிடைக்கும். எப்படி உங்களுக்கு அக்ஷய திதிக்கு நகை வாங்கினா சிறப்புங்கிற மாதிரி இது அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜை. தீபாவளி அன்னைக்கு நைட்டு, அதாவது அமாவாசை நைட்டு. நீங்கள் கேலண்டரில் பார்த்தாலும் தெரியும், குபேர பூஜைன்னு போட்டிருப்பாங்க. அன்னைக்கு ஐஸ்வர்யேஸ்வருடைய ஃபோட்டோ வச்சு பண்ணிங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், அப்படியே எல்லாமே தங்க நகைகளாக போட்டிருப்பார். அவர் சிவபெருமான் தான். ஆதிசிவனாகிய ஐஸ்வர்யேஸ்வரர். கீழே மந்திரமும் இருக்கும். இந்த பாருங்க, கீழே மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை சொல்லலாம், சொல்லலைனாலும் இவர் பேரை சொல்லியே பூஜை பண்ணலாம். முழு வீடியோ இதில் ஆல்ரெடி என் சேனலில் இருக்குது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உள்ளதை பாருங்கள். இதோடைய முழு வீடியோ இருக்கும். ஒரு 3/4 மணி நேரம் பேசின வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்க்கலாம். இது தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். தொடர்பு கொள்ளுங்கள். 850 ரூபா இதோடைய விலை ஆகுது. வெள்ளி காயின் வச்சது. உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.